அமதி பேசாத கத்தாத போதுமான கூட்டம் அப்படி திட்டு திட்டா உட்காந்துக்கிறீங்க. அமைதியாக இருந்தா நான் மண்ணை வாரி அடிச்சிடும் வாயில். தயவு செய்து அமைதியாக இருந்தா நாடகம் சிறப்பாகவே அமையும். கோமதியா கோமதியா ஏய் முனிமா போய்க்கலாம் பாரு என்ன பேசுவாங்க. நானுமே வடிவமாக விலகக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். தமிழுக்கும் முதல்வனாய் விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அருள் பெற்றும் கலையாத கல்வியும் முறையாத செல்வமும் ஒரு கபட வராத நட்பும் ஆய கலைகள் 64 நமது நாவிலே அமைய செய்த கலைவாணி பொற்பாத கமலத்தன் மாதா பிதா குரு தெய்வங்கள் வாதங்களை வழங்கியும் அன்னை கடலென திரண்டு வந்திருக்கும் நமது கிராம பொதுமக்களாகிய உங்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அட சித்தா சித்தா குருவி சின்னதுதான் அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, வருங்கால வாலிப நண்பர்களே, மாதர் குல மாநிலங்களே, மாணவ செல்வங்களே, அறிஞர்களே, கலைஞர்களே, இன்னும் இடம் கிடைக்காது அழைத்து கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு பணிவான நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறோம். கலை வளர்ந்த நமது கிராமம் என் நாட்டுக்கு பொன்னாடாக விளங்கக்கூடிய கிராமம் நமது வனப்பாதி கிராமம். நமது கிராமத்திலே இன்றிரவு நீங்கெல்லாம் ஒன்றிணைந்து எதற்காக இந்த நாடகம்? நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ஏற்பாடு செய்திருக்கிறார்.
நமது தமிழக முதல்வர் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நமது செங்கை மாவட்டம் பணம் வாங்கி போறதுக்கு நான் கட்சி நடக்கிறேன். பணம் கொடுத்து இன்னத்துக்கு கட்சி நடக்கிறேன். அன்பு உள்ளம் கொண்டு செம்பருத்தி துர்கேஷ் நிதியிலிருந்து இந்த மாபெரும் கலை அரங்கை நமது கிராமத்திலே அமைத்து தந்த சந்தோஷ் அவர்களால் கட்டப்பட்டது. தமிழக முதல்வர் ஆட்சி தொடர அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறார். இந்த மாபெரும் மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரியகுப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் தெய்வத்திரு கலை தண்டர் காசிநாதன் ஐயா குழுவினர் மன்றத்தின் உரிமையாளர் நமது தெஞ்சிபுரம் நகராட்சியை சேர்ந்த என் அசோக்குமார் அவர்கள் எங்கள் நாடக மன்றத்தின் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் வெள்ளிமேடு பேட்டை அடுத்த வட சிறுவலூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசைக்குயில் எஸ் நடராஜன் அவர்கள் இவர்களின் குழுவினராகிய நாங்கள் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு வாழ்வே உனக்காக, வாழ்வே உனக்காக, வாழ்வே உனக்காக அல்லது ஏழை தந்த சாபம், ஏழை தந்த சாபம், வாழ்வே உனக்காக என்ற ஒரு சமூக நாவல் நாடகத்தை நடத்த முன்வந்திருக்கிறோம்.
அனைவரும் திரளாக வந்து அமைதியாக படுத்து தூங்கும்படி. அமைதியா தூங்குறதுக்கான நாடகம் வச்சிருக்கிறாங்க. நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர் பிறந்த நாள் விழாவுக்காக இப்பேற்பட்ட கூட்டம் நம்ம வர வச்சு ஒரு நாடகம் இருக்கு. அவர் கூட பாடணும், அவரை பத்தி பேசணும்னு நாடகம் வச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு போயிட்டா பணம் யார் கொடுக்கறது? காலையில பணம் தான் வேலை ஊர் ஊரா சுத்தி நடக்கிறாங்க. அமைதியாக அமர்ந்து விடியும் வரை நாடகத்தை பார்ப்பவருக்கு ரூபாய் 10 எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அமைதியாக தூங்கி எழுந்து செல்பவருக்கு ரூபாய் 50 பெட்டிக்காக மறக்காமல் வாங்கி செல்லுங்கள். அமைதியாக அமர்ந்து நாடகத்தை கண்டு கழிக்க வேண்டும் அன்போடு கற்றுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓடி வந்த ஆட்டமாடு பாட்டுக்கார வந்த வந்து ஆட்டக்கார ஓடி வந்த மேடையில ஆட்டமாடு பாட வந்த மேடையில பாட வந்த என்ன மட்டும் விட்டு ஓடிவிட்ட கூட்டத்தோடு ஆடுரி ஆடுரி அட்டப்பாரி பாடுரி பாடுரி பாட்ட கேளி அந்த வந்து ஆட்டக்கார ஓடி வந்த மேடையில ஆட்டமாடு வேலைகளை